எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் இப்போ ஒரு கடாயாக சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடாகட்டும், அதுக்காண்டி நம்ம மசாலா கலந்துடலாம். வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம எப்பவுமே சேர்த்துடலாம். இப்போ கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு 3 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் முக்கி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம், ரோஸ்ட் மாதிரி. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முட்டையை போடலாம் வாங்க. இப்போ இதில் நல்லா முக்கி நம்ம இதை போட்டு பொரித்து எடுத்துருவோம். நல்லா மசாலா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டு எடுங்க. அப்போ தான் முட்டை மசாலா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கலாம். அப்படி தான் நமக்கு படக்கம் கரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடோடையே பண்ணிவிட்டு நீங்கள் ஆறணுன்னே பண்ணுங்கள். இப்போ பாக்கி 2 முட்டையை நம்ம இப்போ செஞ்சிடலாம். இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் பொடிசாக கட் பண்ண பல்லாரி ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா பளபளன்னு கலந்து விட்ருங்க. எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா ஸ்பூன் அடித்து சாப்பிடச்சில முட்டை மசாலா சூப்பராக இருக்கும். இது ரோட்டு கடையில் கிடைக்கிற முட்டை மசாலா. இதை நம்ம வீட்டிலே சூப்பராகவும் செய்யலாம், நல்லா ஆரோக்கியமாகவும் செய்யலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை மசாலா ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.